ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னு. இப்போ ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஸோ சிபிஐ, சிபிஎம், விசிக மூன்று பேருமே இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தா ஒரே நிலைப்பாடை தான் எடுப்பாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு மல்லிகார்ஜுன கார்கே ஏன் விசிகாவை மட்டும் கேட்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை இன்னொரு புஷ் தேவைப்படுது அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில் எடுத்துக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்க அதனால காங்கிரஸ் தலையிடுது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரம் என்ன? மல்லிகார்ஜுன கார்கே ஏன் திருமாவளவனை மட்டும் தொடர்பு கொள்வதற்கான காரணம் என்ன? இன்னொரு புஷ் தேவைப்படுதா, இல்லை வேற முடிவு எடுக்க தயாராயிட்டாங்களா? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நேற்று இரவு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக பேசினார். குறிப்பாக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை முழுமையாக அளித்திருக்கும் நிலையில் விசிகாவும் அதற்கான, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் வகையில் தாவேகாவிற்கு முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக, அதாவது பாஜகவிற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தற்போது எப்பொழுதும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும், மதர்சார்பற்ற அரசு என்ற ஒரு முடிவிற்கு மக்கள் வந்திருக்கும் நிலையில் அதற்கு நாம் மதிப்பளித்து இந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் நேற்றைய அந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் முழு ஆதரவை அளித்திருக்கும் நிலையில் விசிகாவும் அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது முன்வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக விசிகாவின் நிலைப்பாடு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் இந்த ஒரு தொலைபேசி உரையாடல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த கூட்டணி அரசு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற ஒரு அறைகோவலை காங்கிரஸ் மற்றும் விசிகாவுடைய தலைவர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த ஒரு தொலைபேசி உரையாடலும் அதற்கு ஒரு ஊக்கமளிக்கும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தலைமை என்பது தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்க வேண்டும். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சுசித்ரா. மீண்டும் இணைகிறார் திருச்செம்மல். செம்மல், இப்ப விடுதலை சிறுத்தைகள்கிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுவதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா நேற்று ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னதாகவே காங்கிரஸ் திமுக கூட்டிலிருந்து வெளியேறிடுச்சு. இப்போ காங்கிரஸ் வலியுறுத்தி தாவேகாவில் விசிகா போய் சேர வாய்ப்பு இருக்கா, இல்லை கடந்த காலங்களில் விசிகாக்கு உள்ளேயே சில முரண் இருந்தது, ஆதவ் அர்ஜுனா தாவேகா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பல தருணங்கள் அழைப்பு விடுத்தாரு. இன்னைக்கு காலையில் சிந்தனை செல்வன் அதுக்கு முரண்பட்ட கருத்தை பேசுகிறாரு. ஸோ திருமாவளவனுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள்ள கடந்த காலத்திலும் இப்போவும் நெருக்கடி இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. இல்லை, ரொம்ப முக்கியமான கேள்வி தான் தேவப்பிரணிது. ஆனால் நம்ம இதை மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவன் பேச்சோடு ஒப்பிட்டு பார்க்காமல் இதை தாண்டியும் சில தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்கள் இருக்குது. அதாவது ராகுல் காந்தி இந்த கூட்டணி அமைந்த அந்த நேரத்திலிருந்தே ராகுல் காந்தி இந்த தாவேகாவினுடைய அரசு அமைவதில் மிகுந்த ஒரு அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார் என்று தான் நாம் அறிய வருகிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் சில தகவல் நமக்கு கிடைத்தன. அதாவது கவர்னர் தொடர்ச்சியாக மறுக்கும் பட்சத்தில், உச்சநீதிமன்றத்தை தாவேகா நாடும் பட்சத்தில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சில வழக்கறிஞர்களை ராகுல் காந்தி பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் கிடைத்திருந்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய ரெண்டு கட்சிகளுடைய தேசிய தலைமைகளோடு தாவேகாவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை ராகுல் காந்தி பேசியிருப்பதாகவும் சில தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்களிலிருந்து கிடைத்திருந்தன. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனுடன் பேசுகிறார். மல்லிகார்ஜுன கார்கேக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு நீண்ட அரசியல் ரீதியிலான நட்பும் உறவும் என்பது இருக்கிறது. கடந்த காலங்களில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் நம்ம பார்க்கும் போதும் திருமாவளவனுக்கான மிகுந்த முக்கியத்துவத்தை மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். நீங்க சொன்னது போன்றி ஆளூர் ஷானவாஸினுடைய நேற்றைய பேட்டி, சிந்தனை செல்வனுடைய இன்றைய அந்த ட்விட்டர் பதிவு, இவையெல்லாம் எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதை குறித்த இரண்டு முடிவுகள் சற்று முன்பு வரை இருந்ததோ, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக கட்சியின் எதிர்காலம் என்னவாகும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் முன்னுக்கு பின் மாற்றாக இருதரப்பு ஒரு ரெண்டு ஃபேக்ஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை அவர் மிக தெளிவாக இன்று மாலை உயர்நிலை செயல் திட்ட குழுவில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த ஸ்பீட் டிஃபரன்ஸ், அதாவது சிபிஎம் சிபிஐ ரொம்ப வேகமாக இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசிகே பொறுத்தவரை இன்று நாளை காலை முடிவை அறிவிப்பு என்று சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்திலும் இந்த பக்கம் குரூஷியலாக கவர்னரை as soon as possible பார்த்து
கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புஷ் தான் மல்லிகார்ஜுன கார்கேயோட பேச்சாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனிடம் மல்லிகார்ஜுன கார்கே பேசி ஆதரவை வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலுமே நேற்றைய தினம் திருமாவளவன் முதலமைச்சரை 2 முறை சந்தித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. அப்படி ஒரு சூழ்நிலையில கூட இந்த முடிவில் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவப்பிரியன், நம்ம தொடர்ந்து இது தொடர்பான சிறப்பு நேரலை தொடரலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.